வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் யூடியூப் சேனல். ஆமாம் ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம் ஆமாம், ரொம்ப வித்தியாசமான ஒரு வழக்கு, அதே நேரத்தில் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு. ஆமாம், ராம்குமார் ஆதித்தன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்கார். ரொம்ப வித்தியாசமான ஒரு மனு. இது நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே பொதுச் செயலாளர் அப்படின்னு எடப்பாடினே சொன்ன வகையில் எல்லா தொண்டர்களுக்குமே அவருடைய பேர் மனசில் நின்றுச்சு. ஆமாம், அதனால் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையில். இருந்தாலுமே கூட கையெழுத்து தேர்தல் படிவத்தில் யார் யார் நிற்கிறாங்களோ அவங்களுடைய தேர்தல் படிவத்தில் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துல கையெழுத்து போட முடியாத ஒரு சூழல் எடப்பாடிக்கு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மனுவா இந்த மனு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழலாக இருக்கு. கரெக்டான நேரத்தில் ராம்குமார் ஆதித்தன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கார். என்ன ஆமாம், அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உச்சநீதிமன்றம், மற்றபடி சென்னை நீதிமன்றம், மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்கள், டெல்லி உயர் நீதிமன்றம், அப்புறம் எல்லாத்துலேயுமே அது சம்மந்தப்பட்ட பொதுச் செயலாளர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் ஓகேவா ஓகே இல்லையா அப்படிங்கிறது ஒன்றும் தீர்ப்பு வரல. அதே நேரத்தில் சூட் மனுவும் நிலுவையில் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்ட அந்த தேர்தல் படிவத்தில் நிற்கக்கூடிய தேர்தல் படிவத்தில் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற கான்செப்டில் எடப்பாடி கையெழுத்து போட்டார் வைக்கலாம். டக்குன்னு இவங்க உச்சநீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், மற்றபடி சென்னை உயர்நீதிமன்றம், அப்புறம் ஷூட் மோடு கான்செப்ட் எல்லாமே பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி இவருக்கு செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வைங்களேன். தேர்தல் ஆணையம் எடப்பாடி அங்கீகாரம் செல்லுபடியாகாது, மற்றபடி பொதுக்குழுவில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது, எடப்பாடி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டானு வைங்களேன். அப்புறம் இவர் எடப்பாடி கையெழுத்து போட்டது செல்லுபடியாகாமல் போயிடுதுல்ல. அப்போ எத்தனை எம்பி வந்தாலும் அத்தனை எம்பி வேஸ்ட்டாக போயிடுவாங்க. இது மறைமுகமாக பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏதோ நல்ல விதமான ஒரு கருத்தாக தெரிஞ்சாலுமே கூட எப்படிலாம் மறைமுகமாக இல்லாமல் பகிரங்கமாக இல்லாமல் மறைமுகமாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார் பாருங்க ராம்குமார் ஆதித்தன் அப்படிங்கிற அந்த வக்கீல் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கார். ஆமாம், இது இன்னைக்கு ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா தான் போயிட்டு இருக்கு. அதாவது ஆமாம், எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கையெழுத்து போடுறது பெருசு கிடையாது. போட்டான்னு வைங்களேன், டக்குன்னு இந்த மாதிரி தான் சொன்ன மாதிரி தான். ஆமாம், இவருடைய கான்செப்ட் பொதுச் செயலாளர் கான்செப்ட் கிடையாது அப்படின்னு எல்லா நீதிமன்றம் மற்ற சூட் பண்ணவிட உங்களுக்கு கொடுத்துட்டான்னு வைங்க, செல்லாம் சொல்லிட்டாங்கன்னா மற்ற ஜெயிச்சது எல்லாமே தோல்வியோட வெற்றி வேஸ்டாக போயிடுதில்ல. அதனால் தமிழ் மகன் உசேனை கையெழுத்து போட வைங்க. தேர்தல் படிவத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் படிவத்தில் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் அவர் தான் அவைத்தலைவர், அதனால் தமிழ் மகன் உசேனை கையெழுத்து போட வைங்க அப்படின்னு போட்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார். அதாவது 2016 அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றத்தில் அந்த இடைத்தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ ஜெயலலிதா அம்மையாருடைய கையெழுத்து அவரால் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கைரேகை, அந்த விரலை கைரேகை அப்படியே அழுத்திட்டு போய் அப்படியே தேர்தல் மனு தாக்கல் பண்ணி அவங்க ஓகே கொடுத்துட்டாங்க. ஜெயிச்சாச்சு, முடிச்சாச்சு, எல்லாம் ஓகே ஆச்சு. திருப்பரங்குன்றத்தில் எம்எல்ஏ ஜெயிச்சாச்சு அதிமுக. இது சம்மந்தமாக கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய சமயத்தில் என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்க, இது செல்லுபடியாகாது அப்படின்ட்டாங்க. உடனே தேர்தல் ஆணையமும் அவங்களுடைய அந்த எம்எல்ஏ அப்படிங்கிற அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ இது ரெண்டு வேலை தானே, சொல்கிறது புரியுதுங்களா? ராம்குமார் ஆதித்தன் செஞ்சுருக்கிறது அற்புதமான வேலை தான், ரெண்டு வேலை தான், இது அற்புதமான வேலை. அப்போ இது ரெண்டு வேலை தான் அப்படிங்கிற சமயத்தில் அப்புறம் எப்படி அவங்க ஜெயிச்சதுக்கு என்ன ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடுது இல்லையா?
அதனால் வந்து தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தில் இவர் எடப்பாடி வந்து கையெழுத்து போடாமல் தடுக்கணும். இந்த இதில் அதே மாதிரி ஈரோடு கிழக்கு தொகுதியில் அப்படி தான். அதாவது நிறைய பேர் வந்து இரட்டை இலை வந்து ஜெயிச்சு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கட்டாயமாக வந்து அதிமுக கடைசி வரைக்கும் கிடச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது வந்து சூட் மனு மற்ற ஷோ இருக்கக்கூடிய அனைத்து மனுவும் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆமாம், என்ன அளவுக்கு தீர்ப்பு வந்தால் தான் தெரியும். மெயின் வந்து சூட் மனு. ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கையெழுத்து யார் எங்கே போட்டால் அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேன் தான் கையெழுத்து போட்டார். அப்போ கூட எடப்பாடி கையெழுத்து போடல. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாத நேரத்தில் தமிழ் மகன் ஹுசேன் தான் வந்து அந்த இடத்துல கையெழுத்து போட்டு அப்புறம் இரட்டை இலை சின்னத்தை அந்த நேரத்துக்கு கொடுத்தாங்க. அன்றைக்கி வந்து அதிமுக பாஜக கூட்டணியாக இருந்தது. ஆமாம், இன்றைக்கி பாஜகவோட அதிமுக கூட்டணி இல்லை. அந்த வகையிலையும் வந்து பாஜக வந்து சில சதி வேலைகள் செய்ய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது எப்படிங்கிறது வருங்காலங்களில் தெரியும். எப்படியோ ஈரோடில் வந்து இரட்டை இலையும் வாங்கிட்டாங்க, தமிழ் மகன் ஹுசேன் கையெழுத்து போட வச்சு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதே மாதிரி தமிழ் மகன் ஹுசேனை கையெழுத்து போட வச்சு மற்றபடி இரட்டை இலை சம்மந்தப்பட்ட என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி பழையபடி செஞ்சுருங்க. இதை வந்து ராம்குமார் ஆதித்தன் வந்து குறிப்பிடார். இரட்டை இலை சின்னத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டை கொடுக்கல. பொதுச் செயலாளர் அப்படிங்கிற கட்டத்தில் வந்து எடப்பாடி வந்து கையெழுத்து போடக்கூடாது. ஆமாம், உச்சநீதிமன்றம், டெல்லி மன்றம், மற்றபடி வந்து ஷூட் போன எல்லாம் வந்து பொதுச் செயலாளர் இல்லை, அதுக்கு தகுதி இல்லை, செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு வைங்க எடப்பாடியை. அப்புறம் ஜெயிச்ச எம்பி தேர்தல் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் வந்து செல்லத்தக்கது அல்ல, ரத்து செய்யப்படும் போட்டுருவாங்க இல்லையா? அப்போ இது 2 வேளை கான்செப்டுங்களாம் வரும். அவங்களுக்கு முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆயிரும். அதனால் இப்போவே வந்து எடப்பாடி முகத்தில் கரிய பூசி மற்றபடி வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்கி அவரை வச்சு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சம்மந்தப்பட்ட கட்சியில் எத்தனை பேருக்கு போட்டியிடுறாங்களோ அத்தனை பேர் தேர்தல் ஆணையத்தில், புரியுதுங்களா, தேர்தல் படிவத்தில் கையெழுத்து போடக்கூடிய சமயத்தில் அங்கே வந்து தமிழ் மகன் ஹுசேன் தான் கையெழுத்து போடணும், வேறு யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்கார் ராம்குமார் ஆதித்தன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத விட உண்மையிலே வந்து அது அந்த மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அது மாதிரி செஞ்சீங்க. அதே மாதிரி வந்து ஜெயலலிதா 2016 திருப்பரங்குன்றத்தில் வெற்றி அடைந்த சமயத்தில் அந்த அவங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அற்புதமாக சைன் போடுவாங்க. அவங்க அப்போலோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்த சமயத்தில் யாருக்கண்டா கையெழுத்து, ஏன்னா அவன் உயிரோடு இருந்தப்போ அந்த கை விரல் ரேகை உருட்டி வைக்கப்பட்டதா, இறந்ததுக்கு பின்னால் உருட்டப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எப்படித்தான் இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் வந்து கையெழுத்து போட முடியாத அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பான். ஆமாம், அப்போவே வந்து ஒரு சந்தேகம் வந்துருக்குல்ல, ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்னைக்கு இறந்துட்டு விட்டார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு அன்னைக்கு வந்தது. ஆமாம், அப்படித்தான் இதை பார்க்கக்கூடிய. அப்படிங்கிறப்ப இந்த 2 உதாரணம் இருக்குது. அந்த உதாரணத்தை பயன்படுத்தி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து எடப்பாடியை வந்து சைன் போட விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது கட்டாயமாக வரும் காலங்களில் தெரியும். இருந்தாலுமே கூட இது சரியான ஒரு விஷயமாக தான் படுது. எப்படித்தான் இருந்தாலுமே சரி ஒரு விஷயத்தில் டக்குன்னு ஒரு தடுதல் வரக்கூடிய சமயம், மற்றபடி வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன். இதே மாதிரி பொதுச் செயலாளர் சம்மந்தப்பட்ட வகையில் உச்சநீதிமன்றம், டெல்லி நீதிமன்றம், மற்றபடி ஷூட் மனு சம்மந்தப்பட்ட வகையில் வந்துச்சு வைங்களேன், கட்டாயமாக வந்து இவருடைய ஒரு பொதுச் செயலாளர் பதவி ரத்தாகக்கூடிய சமயத்தில் எம்பியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய அனைவருடைய பதவி ரத்தாகிவிடும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை தான். ஆனால் இது அற்புதமான ஒரு வழக்கு தான் தேர்தல் ஆணையத்தில் போட்டிருக்கார் ராம்குமார் ஆதித்தன். உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். பட் தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கும் அப்படிங்கிறதுக்கும் 2 உதாரணத்தை சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் வருங்காலங்களில். ஆமாம், இது எந்த அளவுக்கு விஷயங்கிறத பார்ப்போம். உண்மையிலே ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இன்னைக்கு இந்த விஷயம் இருக்குது. ஆமாம், தேர்தல் ஆணையம் என்ன முடிவு பண்ண போகுதுங்கிற நம்ம வருங்காலில் கட்டாயம் பார்ப்போம். சொல்கிறது புரியுது அவங்களுக்கு. பார்ப்போம். சரி, ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வச்சுறேன்.